Hi buddies, hope you are doing fine. இந்த வீடியோல வந்து நம்ம காப்ரா கோகனட்ல இருந்து எப்படி ஆயில் வீட்லயே செய்யறது அப்படின்றது தான் வந்து பார்க்க போறோம். So if you are ready, let's get started. So first வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படினா அந்த காப்ரா கோகனட் இருக்குல்ல, அந்த கொப்பரை தேங்காய்னு சொல்வாங்கல்ல, சோ அது வந்து நல்லா தேங்காய் பால் வந்து எடுத்துக்கணும். சோ தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு இந்த மாதிரி கெட்டி போட்டுறணும். கெட்டி போட்ட உடனே ஸோ இந்த வாட்டர் எல்லாமே வந்து கீழே அப்படியே படிஞ்சிரும். ஸோ நம்ம வந்து ஒரு 3 hours இல்லை 4 hours அப்படியே விட்டுறணும். ஸோ நல்லா படிகிற வரைக்கும் நம்ம வச்சிடணும். ஸோ நமக்கே வந்து தெரியும் அந்த வாட்டர் வந்து கீழே அழகாக தங்கின உடனே நம்ம வந்து அதை ஓட்டை போட்டுட்டு அந்த கீழே உள்ள வாட்டர்ஸை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து அந்த நல்லா மில்கியாக நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கிற அந்த ஒரு ஜூஸை ஒரு பேனில் போட்டு நம்ம அதை அப்படியே வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் வந்து எடுக்கும். ஸோ நமக்கு வந்து எவ்வளோ நம்ம தேங்காய் போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஆயில் வந்து கிடைக்கும். ஸோ உங்கள் வீட்டில் வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போதுல இது வந்து முடியாதமாக தான் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பண்ணேன். ஸோ வரவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து பண்ண உடனே வந்து சூப்பர்பாக வந்துச்சு. ஸோ உங்கள் வீட்லேயும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஜஸ்ட் ட்ரையல் தான். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறையாவே வந்து ஆயில் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ கோகனட் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் வந்து 3 கோகனட் தான் வந்து எடுத்தேன். அதுவும் ரொம்ப குட்டி கோகனட் தான் எடுத்தேன். அதுக்கு ஒரு பர்சன் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து ஆயில் கிடச்சிச்சு. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till then. If you are having any suggestion, let me know in the comment section. We'll see you next video. Tada, bye bye.